சிபிஐ கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட கனிமொழியை அவரது தாய் மற்றும் மகன் சந்தித்து கண்கலங்கினர். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் திமுக தலைவர் கருணாநிதியின் மகளும் ராஜ்யசபா எம்பியுமான கனிமொழி கூட்டுச்சதியாளராக சேர்க்கப்பட்டுள்ளார். மே 20 கனிமொழியின் ஜாமீன் மனுவை சிபிஐ நீதிமன்றம் நிராகரித்ததை தொடர்ந்து அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். முன்னதாக தனது கணவர் அரவிந்தனிடம் மகன் ஆதித்யாவை பார்க்க விரும்புவதாக கனிமொழி தெரிவித்தார். சிறையில் இரவை கழித்த கனிமொழி நீதிமன்ற விசாரணைக்காக 21 காலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். கனிமொழி விரும்பியபடி மகன் ஆதித்யாவை அரவிந்தன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்திருந்தார். கனிமொழியின் தாய் ராஜாத்தி சென்னையிலிருந்து விமானம் மூலம் டில்லி வந்து சேர்ந்தார். அவரும் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார். கனிமொழியின் தாய் ராஜாத்தியுடன் எம்பி ஹெலன் டேவிட்சன், சர்க்குண பாண்டியன் உள்ளிட்டோர் நீதிமன்றத்துக்கு வந்தனர். நீதிமன்றத்தில் கனிமொழியை சந்தித்த தாய் ராஜாத்தி கண் கலங்கினார். தனது மகனை ஆற தழுவி கனிமொழி முத்தமிட்டார். வழக்கு விசாரணையின் போது கோர்ட் உத்தரவுகளை கனிமொழி முழுமையாக பின்பற்றியதாகவும் அவரது நடத்தை திருப்திகரமாக இருந்ததாகவும் நீதிபதி ஷைனி குறிப்பிட்டதாக கனிமொழியின் வக்கீல் சண்முக சுந்தரம் தெரிவித்தார். கனிமொழிக்கு ஜாமீன் கோரி டில்லி ஹைகோர்ட்டில் அப்பீல் செய்ய உள்ளதாகவும் சண்முக சுந்தரம் கூறினார். Yes, we will be moving the High Court. The bail applications will be moved before the High Court, probably in the course of next week. கனிமொழி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதை ஒட்டி அவரை காண திமுக பிரமுகர்கள் வந்திருந்தனர். நீதிமன்ற விசாரணை முடிவடைந்ததும் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர்.